பாக்குற? ஒன்னும் இல்ல. ஆமா, கையில பேண்டேஜ் போட்டிருந்தது என்னாச்சு? அப்போ இப்போ உனக்கு கை பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்ல வேலை, எதுவும் பெருசா அடிபடல. சாரி சத்யா, எல்லாம் என்னாலதான். அன்னைக்கு அவ்வளவு தூரமும் பார்த்து பார்த்து உன் கூடவே இருந்துட்டு கடைசி நேரத்துல அப்படி ஆகிருச்சு. அத நினைக்கும் போதுதான் இப்பவும் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன், அவ்வளவுதான். இருந்தாலும் நான் கேர்லெஸ்ஸா இருந்ததையும் தாண்டி அது ஒண்ணும் அன்னைக்கு எதர்ச்சியா நடந்த மாதிரி இல்லைன்னு நான் அப்பவே சொன்னல. எனக்கு நல்லாவே தெரியும், நான் உள்ள இருக்கும்போது வெளியே இருந்து டோரை அவ்வளவு ஃபோர்ஸா யாரோ தள்ளி இருக்காங்க. ஆனா எனக்கு தான் கையில அடிபட்டது, அது யாரு என்னன்னு கவனிக்க முடியல. எனக்கு என்னவோ இது எனக்கு அடிபடணும்னு யாரோ வேணும்னே மோட்டிவோட பண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்ற? நீ சொல்ற மாதிரியே யாராவது டோரை தள்ளி கூட இருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் உனக்கு அடிபட்டு நீ கஷ்டப்படணும்னு யார் எதுக்காக பண்ண போறாங்க சொல்லு? ஒருவேளை சின்ன பசங்க அங்க யாரும் இருந்து விளையாட்டுக்கு தள்ளி இருந்தாதான் உண்டே தவிர உனக்கு அடிபடணும்னு யார் பண்ண போறா சொல்லு? அதெல்லாம் இருக்காங்க, எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா நான் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னா நீ கூட ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏதோ அவங்க மேல இருக்க முன்கோபத்துல சொல்றதா நீ நினைக்கலாம். இப்பவும் நான் ஏன் அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்றேன்னா, இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு நீங்க எல்லாரும் உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நான் கிஃப்ட் எடுக்கிறேன்னு காருக்கு வந்தப்போ அதே நேரத்திலே கால் பேசிட்டு வரேன்னு ஒரு ஆள் வெளியே கிளம்புனாங்க. நான் காருக்குள்ள போகும்போது வெளியே யாரும் இருந்த மாதிரி இல்ல. அதாவது நான் சொன்ன அந்த போன் பேச போறேன்னு சொன்ன பர்சனை தவிர வேற யாரும் இல்ல. நீ சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம கூட வந்த ஆட்கள்ல யாரையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இல்ல இருக்கு. அப்படி நம்ம கூட வந்தவங்கள்ல நீ கஷ்டப்படணும்னு யார் நினைக்க போறா? நான் சொல்லல, ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். நம்ம கூட வந்தவங்கன்னா நீ நானுன்னு இல்லாம மதி, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளு. வேற அந்த பிரியா பொண்ணு. ச்சே, பொண்ணு அவளாம். ஹேய், நீ இத அவ பண்ணிருப்பான்னு சொல்றியா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ என்ன நம்பாம திரும்பவும் என்கிட்டே தானே கேள்வி கேக்குற. ஹேய், உன்னை நம்பாமலாம் இல்லடி. ஆனா தெரியுது, விடு. நீ ஆனான்னு இழுக்கும் போதே தெரியுது நீ என்ன நம்பலன்னு. ஹேய் பைத்தியம், உன்னை நம்பாம வேற யாரடி நம்ப போறேன்? ஆனா நீ சொல்ற மாதிரி அவளேதான் இத பண்ணிருந்தா கூட எதுக்காக இத பண்ணணும்? அதுதான் எனக்கு இடிக்குது. வேற எதுக்காக? எல்லாம் உனக்காக தான். நீ வேணும்னா கூட நினைக்கலாம் நான் ஏதோ மெச்சூர்டா இல்லாம திரும்ப புரிஞ்சுக்காம பேசுறேன்னு. ஆனா நான் சொன்னதுதான் உண்மைன்னு உனக்கே ஒரு நாள் புரிய வரும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நமக்குள்ள என்னைக்காவது ஏதோ பிரச்சனைன்னு வருதுன்னா அது கண்டிப்பா இவ சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும், இல்ல இவதான் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி இருப்பா. உன் சந்தேகத்துக்காக இல்லைனாலும் இனி யாராலையும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவாச்சும் அன்னைக்கு கார் டோர் அப்படி அடிச்சு நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். என்ன இவ இம்புட்டு நேரமாகுது இன்னும் ஆளை காணோம். போன் அடிச்சாலும் எடுத்த பாடு கிடையாது. ஒருவேளை காலையில சொன்ன மாதிரி எதுவும் பஸ்ஸை கிஸ்ஸ தவற விட்டுருப்பாளோ? என்ன ஆச்சுன்னு வர தெரியல. வீட்டுல உள்ள அவ்வளோ ஆளும் வேலை கிடக்குன்னு வெளியே போயாச்சு. என்ன செய்ய இப்ப? இவ போன் எடுத்து அங்க இருக்க இங்க இருக்க பஸ்ஸை விட்டுட்டு இந்த வந்துருவனாலும் பரவாயில்ல, அதை என்ன எடுத்த பாடு கிடையாது. எதுக்கு இவங்க இப்ப இங்க வாசல்ல நின்னு புலம்பிட்டு இருக்காங்க? அம்மா, ஏண்டி வந்துட்டியா? ஏமா, அப்ப நீ புலம்பிட்டு இருந்ததை பார்த்தா என்ன எதிர்பார்த்து தான் புலம்பிட்டு இருந்தியா? வேற தெருவுல நின்னு புலம்ப எனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? ஏண்டி வீடு திரும்ப இவ்ளோ நேரமா? மா, நான் தான் சொல்லிருந்தேன்லமா, பஸ் கூட்டமா இருந்துச்சுன்னா நான் நின்னு எந்த பஸ் ஃப்ரீயா இருக்கோ அதுலதான் வருவேன்னு. ஏண்டி நான் உன்கிட்ட காலையிலே சொன்னனா இல்லையா? பஸ் கூட்டமா வந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கும் பஸ்ஸை விட்டுட்டீன்னா அப்படியே நிக்காத. வீட்டுக்கு போன் அடிச்சு சொல்லு ஒரு வார்த்தை, நான் வீட்டுல யாரும் ஆள் இருந்தா அனுப்புறேன்னு சொன்னனா இல்லையா? ஆமாம்மா, சொன்னீங்கதான். ஆனாலும் இந்த நேரத்துல கல்யாண விஷயமா எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்கன்னு தெரியும், எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் பண்ணல. சரிடி, இந்த பஸ்ஸை விட்டுட்டேன், இன்னும் வர 10 நிமிஷம் ஆகும் 5 நிமிஷம் ஆகும் எனக்கு ஒரு போன் அடிச்சு சொன்னா என்ன? நானும் என்னடா இந்நேரம் ஆளை காணது, புள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பதறி போய் நின்னுட்டு இருக்கேன். அட, அவ்வளவு பாசமாமா என் மேல? ஆச்சரியமா இருக்கே. மண்ணங்கட்டி போ, உள்ள போய் பேக் வச்சுட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு வா. எங்கம்மா? ஏண்டி எங்கேயும் இல்ல, உன் சித்தப்பா கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு துணி எடுக்க போயிருந்தோம். அதான் வீட்டுல இருக்க ஆளுக்கும் அப்படியே ஒவ்வொரு துணியை எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு துணி எடுத்துச்சு. எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு வந்து பாரு. எதுவும் கலரு அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எதுவும் பிடிக்கலன்னா மாத்திருவோம். அப்புறம் கடைசி நேரத்துல வந்துகிட்டு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு நின்னுட்டு கிடக்காத.
அட என்ன இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? அதுக்குள்ள Dress எல்லாம் எடுத்தாச்சா? ஆமாண்டி, நீ தெருவுல நின்னு ஒவ்வொரு கேள்வியை கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். உள்ள வாடி. மணி 7க்கு மேல ஆகிருச்சு. இவ்ளோ நேரமும் வராதவ இதுக்கப்புறம் மட்டும் எங்கிருந்து வரப்போறா? கால் பண்ணாலும் ஃபுல் ரிங் வரைக்கும் போய் தான் கட் ஆகுது. அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சும் வரலனா ஹோ, அவாய்ட் பண்றாங்க போல. வேற ஏன் என்கிட்ட வரேன்னு சொல்லணும்? நான் மீட் பண்ணணும்னு கேட்டப்பவே வர முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. முன்னாடியே சொல்லியிருந்தா நானுமே பைத்தியக்கார மாதிரி இவ்ளோ நேரத்துக்கு இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ல. ஏன் புரிய மாட்டேங்குது அவளுக்கு? அவ தான் வேணும், அவ தான் எல்லாமேன்னு இருக்கவனை விட்டுட்டு எதுக்காக இவள கொஞ்சமும் மதிக்காதவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு நம்மள அவாய்ட் பண்றா? ஒருவேளை அவ பிடிக்கலன்னு சொல்லி அவ பின்னாடி நான் போறனாலதான் அவளுக்கு நான் சீப்பா தெரியறேன்னா என்ன? அப்படியே இருந்தாலும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்னு சொல்லி தானே வர சொன்னேன். நேர்ல வர இஷ்டம் இல்லைனாலும் கால் பண்ணி வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஓகே, இதுக்கு மேலேயும் அவ வருவான் இங்க வெயிட் பண்ணா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. சமந்தி, என்ன ஏதோ குரல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? எங்க என்னங்க? யாரு போன்ல? என்னாச்சுங்க? என்ன சம்பந்தி சொல்றீங்க? வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? சரி சரி சம்பந்தி, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க ஒன்னும் பதட்டப்படாம இருங்க. நானும் உங்க தங்கச்சியும் உடனே கிளம்பி வரோம். எங்க என்னங்க? போன்ல எங்க அண்ணனா? என்னங்க ஆச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல அகிலா, கொஞ்சம் பதட்டப்படாம இரு. சம்பந்தி, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? ஹாஸ்பிட்டலா? எங்க எங்க அண்ணன் தானே போன்ல பேசுறது. ஹாஸ்பிட்டல் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசுறீங்க. யாருக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல சம்பந்தி, நாங்க வரோம், நீங்க வைங்க. விஜய், கொஞ்சம் டிரைவர் கிட்ட சொல்லி கார் எடுக்க சொல்ல. எங்க உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஏன்பா இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? மாமா தானே கால் பண்ணாரு. ஆமாண்டா, நீ உடனே போய் கார் எடுப்போ, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். நான் இதோ வந்துடுறேன். எங்க என்னதாங்க? யாருக்கும் எதுவும் பிரச்சனையாங்க? அகிலா, நீ பதட்டப்படாம நான் சொல்றத கேளு. எங்க என்னன்னு சொல்லுங்க. ஒரே பதட்டமா இருக்கு, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியாம. ஆதி இருக்கான்ல அகிலா, மதியம் 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனவன் சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் வரவே இல்லைன்னு வீட்ல இருந்து போனை அடிச்சு பாத்துருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு போனை யாரும் எடுக்கலையாம். அதுக்கப்புறமும் யாரோ ஒருத்தர் எடுத்து இது மாதிரி ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல மயங்கி கிடக்குறான்னு அந்த பக்கம் போனவங்க யாரும் சொல்லிருக்காங்க போல. ஐயோ கடவுளே, என்னங்க சொல்றீங்க? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்றாங்க இவங்கலாம்? ஐயோ பயப்படாத அகிலா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா. தலையில அடிபட்டனால ரோட்லயே கான்சியஸ் இல்லாம கடந்திருக்கான் போல. அப்புறம் யாரோ அந்த வழியால போனவங்க தான் அவனை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டு வீட்லயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போல. ஐயோ எங்க என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. என் புள்ள நல்லா இருக்கானா இப்ப? பயப்படாத அகிலா, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். ஆதி இப்ப நல்லாதான் இருக்கானா. கடவுளே, நீதான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும். எங்க வாங்குங்க, உடனே கிளம்புவோம். எதுவும் ஆகக்கூடாது. சரிம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லையா, இப்ப அவன் நல்லாதான் இருக்கானா. நீ பதட்டப்படாம காருக்கு போ, நான் வரேன். அப்பா, நானும் வரேன்ப்பா. இங்க வந்து என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏனே கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் அவனை வெளியே அனுப்புறீங்க? நான் எங்க அகிலா அவனை அனுப்புறேன்? சொல்ற பேச்சு கேட்டாதானே. வீட்ல இருந்து கரெக்டா 3 மணிக்கு வண்டி எடுத்திருக்கான். மாதவி எங்க போற என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ முக்கியமான ஆளை பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கான். என்ன பக்கம் தான் வந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. நாங்களும் அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளவு கால் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு காலை கூட அவன் எடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு கால் வருது. சரி விடுங்க மச்சான், ஏதோ இதோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சீரியஸ் கண்டிஷன்லாம் ஒன்னும் இல்ல, தலையில அடிபட்டு மயக்கமாக்கிட்டான்னு சொல்லியிருந்தாங்க. பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தலையில அடிபட்டு இருக்கனால 24 ஹவர்ஸ்க்கு அப்சர்வேஷன்ல இருக்கணுமா. நாளைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. மாமா. என்னம்மா? மாமா, நான் ஆதிய பார்க்கலாமா? ஏம்மா, உனக்கு இல்லாத உரிமையா? இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கணுமா? நீ போயிட்டு பாருமா.
ஆதி ஆதி, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன். ஆதி ப்ளீஸ் ஆதி, நான் பேசுறத கேட்டு இப்படி அமைதியாவே இருந்தா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்க. எனக்கு தலையில தான் அடிபட்டிருக்கே தவிர மத்தபடி காதெல்லாம் நல்லதான் கேக்கும். ஏன் ஆதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்க. என் மேல கோவமா? கோவமா? உங்க மேல கோவப்பட நான் யாருங்க? ஆதி சாரி ஆதி, நான் பண்ணது தப்பு தான். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க ஆதி. இதுக்கு முன்னாடி சொன்ன பதில் தாங்க. உங்க மேல கோவப்படவோ இல்ல உங்களை மன்னிக்கவோ நான் யாரு? ஆதி எனக்கு தெரியும், உங்க இடத்துல யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதா செய்யும். உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நான் தானே தெரியும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆதி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் வர முடியாதுன்றத நீங்க கால் பண்ணப்பவே சொல்லியிருக்கணும். நான் தான் தேவையில்லாம போய் சொல்லி உங்களுக்கு ஹோப் கொடுத்து இப்படியெல்லாம் நடக்க காரணமா இருந்துட்டேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆதி. சாரி. நீ வருவனு ஒரே இடத்துல 4-5 மணி நேரமா பைத்தியக்கார மாதிரி நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? வர இஷ்டம் இல்லனா அத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நானுமே நீ சொன்னதை உண்மைன்னு நம்பி அங்க போய் அவ்வளோ நேரம் நின்னு இருக்க மாட்டேன்ல. தப்பு தான் ஆதி, நீங்க அங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சும் நான் அப்படி பண்ணது தப்பு தான். அங்க அவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ வரேன்னு சொன்னதை உண்மைன்னு நம்பி அங்க அவ்வளோ நேரம் பைத்தியக்கார மாதிரி நின்னுட்டு இருந்தல்ல, அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. மதிக்கலன்னு தெரிஞ்சு பின்னாடியே வரனால தானே உனக்கு நான் அவ்வளோ சீப்பா தெரியறேன். ஆனா நான் இன்னைக்கு அங்க உன்னை வர சொன்னதுக்கு காரணமே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு என்னையே சுத்தமா பிடிக்கல. எங்கிருந்து இனி நான் சொல்ல போறத மட்டும் நீ கேட்க போறேன்னு. மன்னிச்சிடு. இது வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில இப்படி எல்லாம் இருந்துட்டேன். கொஞ்ச நாள் போனா நீயே என்ன புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலனாலும் உதாசீனப்படுத்தாமையாச்சும் இருந்திருக்கலாம். அது அப்படியெல்லாம் இல்ல. தெரியும் நீ என்னை பத்தி என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்குன்னு. சாரி. இனி எதுக்காகவும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி எதுக்காகவும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதையும் தாண்டி உன்னை பார்க்க வர்றது, கால் மெசேஜ் அப்படின்னு எதுவுமே என்கிட்ட இருந்து வராது. ஆதி இது வரைக்கும் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தி இருந்தனா என்னை மன்னிச்சிரு. ஆதி நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல என் மேலதான் தப்புன்னு. வேற ஏன் இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்க? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை, என் மேலதான் எனக்கு கோவம். ஆதி அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நான் யாரோ தானே? அதாவது மத்தவங்களோட நல்லதுக்காக நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இனி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றீங்க? தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்றேன். அப்போ இனி எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதானே ஆதி? ம் நான் வேணாம்ல. வேண்டாம். ஆ, ஏய் ஆனா என்ன கேட்ட இப்போ நீ? என்ன கேட்டா என்ன? அதான் யோசிக்காம பதில் சொல்லிட்டீங்கல்ல. நான் வரேன் ஆதி. மதி ஒரு நிமிஷம். சாரி ஆதி, நான் போறேன். விடுங்க ஆதி கைய. அதான் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. அதானே சொன்னேன். நான் ஒன்னும் வெயிட் பண்ண மாட்டேன் விட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான் அர்த்தம். அப்போ அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம்? இப்போதைக்கு முடிஞ்சது, திரும்ப எப்ப வேணா ஆரம்பிக்கலான்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அந்த எப்போ வேணான்றது ஏன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்போவா இருக்க கூடாது? நீ தெளிவாதான் இருக்கியா? தெளிஞ்சிட்டேன். அதாவது நமக்காக என்ன வேணா பண்ண ஒருத்தர் கிடைக்கும் போது நாமளும் கொஞ்சம் இறங்கி போறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்போ நான் டைம் தரேன், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இதுல யோசிக்க ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? இனி நீ எனக்கு மட்டும்தானு. அதே மாதிரி என் லைஃப்லயும் ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை. உன்முகம் பார்த்து சூரியன் சிரித்து எழுந்ததிங்க. காதல் என்னாலும் அவ்வார்த்தை பொல்லாது, அவ்வார்த்தை போல் என்னை கூர்வாரும் கொல்லா. ஏண்டி அத ஒண்ணும் இல்லல்ல, உன் அண்ணன் நல்லா தானே இருக்கான். வேற என்னத்துக்கு இப்படி மூஞ்ச வச்சிருக்க?
என்ன சொல்றதுன்னு தெரியலடா எனக்கு. ஒருவேளை நீ மட்டும் ஒர்க் முடிச்சிட்டு அந்த பக்கம் வரும்போது அவனை பார்க்காம இருந்திருந்தா. ஸ்வேது, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அண்ணனுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகியிருக்காது. அதுவும் இல்லாம உன் அண்ணன் ஃபாஸ்டா போய் வண்டி ஸ்கிட் அடிச்சுதான் கீழே விழுந்திருக்கான். மத்தபடி அவன் போய் எது மேலேயும் மோதல, அவன் மேலேயும் எதுவும் வந்து மோதல. கீழே அப்படி சடனா விழுந்ததும் தலையில அடிபட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டான். அதான் டாக்டரே அவனுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, வேற என்ன. இருந்தாலும் தேங்க்ஸ் ஹரி. சரி விடு. அப்புறம் நான் முக்கியமா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். நாளைக்கு எங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண உன்னை கூட்டிட்டு போக போறேன். என்ன சொல்ற? ஆமா, அதாவது உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற? நான் இன்னுமே எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகல. ஹேய், பயப்படாதடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்போதைக்கு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் வீட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஏன்னா உன்னை இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சாதான் உண்டு. ஏன்னா இன்னும் 10 daysல என் அக்காவுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். அடுத்து என் வீட்டுல இருக்கவங்க பார்வெல்லாம் என் பக்கம் தான் திரும்பும். அதனாலதான் உன்னை இப்பவே ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சா கல்யாணம்னு பேச்சு வரும்போது எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. வீட்டுல இருக்கவங்கனாலையும் முன்ன பின்ன பொண்ணை பார்த்தது இல்லைன்னு எந்த காரணமும் சொல்ல முடியாதுல்ல. சரிடா, ஆனா பயப்படாத. யாருக்கும் சந்தேகம் வந்துரும் தானே நினைக்கிற? ஆமா. அதெல்லாம் என் வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்ன, எனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவதான் குறுக்க பூந்து ஏதாவது சிபிஐடி ஆபீசர் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பா. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி. இண்டி பாசமலரே, உன் அண்ணன் மேல இருக்க பாசத்துல நான் சொன்னதை மறந்துடாத. நாளைக்கு ஷார்ப்பா மார்னிங் 10 o'clock நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. நான் அங்கிருந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. சரி ஸ்வேது, டைம் ஆகிடுச்சுல்ல. வீட்ல இருந்து அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிடா, நீ பார்த்து போ. நீ பார்த்து போயிட்டு மெசேஜ் ஆர் கால் ஏதாவது ஒன்று எனக்கு பண்ணு. எதுக்குடி? சொல்றத செய்டா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். சரி பண்றேன். நான் கிளம்புறேன். பாய். என்னம்மா தங்கம், தூக்கம் வரலையா? அச்சோ, பாப்பாக்கு தூக்கம் வரலையா? சரி, பாப்பாக்கு தூக்கம் வர மாதிரி அப்பா ஒரு கதை சொல்லட்டுமா? என் பொண்ணு சமத்து பொண்ணு. என்னம்மா, கதை சொன்னா தூங்கிடுவாள்லம்மா. சரி, அப்பா கதை சொல்றேன். ஒரு ஊர்ல என் பொண்ணு மாதிரியே அவ்வளோ அழகா சமத்தா ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அந்த குட்டி பொண்ணை அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்குமே அவ்வளோ பிடிக்குமா. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்களாம். ஒரு நாள் இதே போல அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாராம். அதாவது நான் இப்ப என் பொண்ணுக்கு சொல்ற மாதிரி அவரு பொண்ணுக்கு சொல்லிட்டு இருந்தாராம். அப்படி அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா என்ன கதை சொன்னாரு தெரியுமா? ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்னா குழந்தைங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக குழந்தை பிடிக்கிற பூச்சாண்டி வருவான்னு சொல்லிட்டு இருந்தாராம். இல்ல, நீ கதைய முழுசா கேள. நீ இப்போ அப்பா கிட்ட பயப்படுற மாதிரி தான் அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட பயந்து அழுதாலாம். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், அச்சோ தங்கம், சொல்றத கேளுங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், அந்த பூச்சாண்டி அப்படி எல்லா குழந்தைங்களையுமே எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட மாட்டானா. எந்த குழந்தைங்கெல்லாம் நைட் ஆச்சுன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்டு ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குறாங்களோ அவங்களெல்லாம் அவன் விட்டுருவானா. ஆனா எந்த குழந்தைங்கெல்லாம் அம்மா அப்பா பேச்சை கேட்காம சாப்பிடாம ஒழுங்கா நேரத்துக்கு தூங்காம இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு பைக்குள்ள போட்டு புடிச்சிட்டு போயிடுவானா. அதனால அந்த கதையில வர குட்டி பாப்பா என்ன பண்ணாலாம், சமத்து குழந்தைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்கா சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலாம். ஆனா அந்த அப்பா மாதிரி எல்லாம் நான் என் பொண்ணுக்கு கதை சொல்ல வேண்டியது இல்லல்லம்மா. ஏன்னா என் பொண்ணுதான் சமத்து பொண்ணாச்சே, சொல்லாமே நேரத்துக்கு சாப்பிட்டு ஒழுங்கா தூங்குவாள்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அடடி, சமத்து பொண்ணு பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சா? சரிம்மா, தூங்கலாம். என்ன பாத்தி அக்கா, உன் பொண்ண வெளியே மாமா கதை சொல்றதை கேட்டு சத்தமே இல்லாம மேடம் அப்பா கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே இந்நேரம் அவ உன்கிட்டயோ என்கிட்டயோ இருந்து நாம சொன்னா கேட்டிருப்பாளா? அவ கத்தி அழுது சேட்டை பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பா. ஆனா இப்போ என்னன்னா வாளு சத்தமே இல்லாம அவங்க அப்பா கிட்ட தூங்கிட்டு இருக்கா. நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு கோமாளின்னு எழுதி ஒட்டி இருக்கு போல. அது சொல்லுடி முத. அதே மாதிரி தான் மதியம் சமைக்கும் போது சமைக்க விடாம அவ்வளோ சேட்டை.
குழந்தைங்களுக்கு சொல்ற விதமும் சொல்ற ஆளு பொறுத்தும் தான் இருக்கு போல இருக்கு. சமையல்னு உடனே தான் ஞாபகம் வருது எனக்கு. என்னைக்கும் இல்லாம என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ சமைச்சது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என்னாலேயே என் நாக்க நம்ப முடியலன்னா பாத்துக்கோ. ஏன் ஹேய், என்னடி கிண்டல் பண்றியா? சேச்சே இல்லக்கா, காட் ப்ராமிஸ். நம்ம வீட்ல இருக்கும்போது நீ எனக்கு அடிக்கடி சமைச்சு கொடுத்துருக்கல்ல. ஆனா அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு நீ சமைச்சது ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஆமா ரேணு, நல்லா இருந்துச்சுல்ல? என்ன நல்லா இருந்துச்சுல்லன்னு என்கிட்ட கேக்குற? அப்போ நீ சமைக்கலையா? இல்லடி, நான் சமைக்கல. நான் தான் சமைக்கிறேன்னு தண்ணி பாத்திரத்தை தூக்கி காலில் போட்டுக்கிட்டேனே இங்கிருந்து சமைக்க. நீ சமைக்கலன்னா வேற யார் சமைச்சது? ஏண்டி, வீட்ல இருக்க அவ்வளோ பேரும் வெளியே போயிட்டீங்க. வீட்ல இருக்கிறது 2 பேரு. நான் சமைக்கலன்னா வேற யார் சமைச்சிருப்பா? ஆ, அப்படி பார்த்தா நீயும் மாமாவும் தான் வீட்ல இருந்தீங்க. மாமாவாக்கா சமைச்சாரு? ஆமா, உன் மாமா தான் சமைச்சாரு. என்னக்கா சொல்ற? மாமாக்கு இவ்ளோ டேஸ்டா சமைக்க தெரியுமா? ஆமாண்டி, நானே நம்பல. ஆனா அவர் தான் சமைச்சிருக்காரு. அட பாரேன், உண்மையாவே நீ லக்கி தான்க்கா. இவ்ளோ நல்லா சமைக்கிறாரு மாமா. அப்ப பேசாம இனி டெய்லி மாமாவே சமையல் செய்ய விட்டுலாம் போல இருக்கு. ஹேய், சும்மா இருடி. அவரே எனக்கு ஏதோ முடியலன்னு தான் சமைச்சு கொடுத்தாரு. இதுல இவ ஒருத்தி பாருடா. அவரை வேலை வாங்கலான்னு சொன்னா உனக்கு கோவம் வருதா? நடத்து. ஹேய், சும்மா இருடி, அதிக பிரசங்கி. டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேல நீ படிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல. போய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு போ. போறேன். மாமா. என்ன வேண்பா? என்ன மாமா, இவ இங்கே தூங்கிட்டாளா? ஆமாம்மா, தூங்கிட்டா. நேரமாச்சு பாத்தியா? சரி, நீ இவ்வளவு உள்ள தூக்கிட்டு போ. ஏன் மாமா, நீங்க தூங்கலையா? இல்லையே, நானுமே தூங்க தான் போறேன். ஆனா நான் இன்னைக்கு இங்க வெளியே தூங்கலான்னு இருக்கேன். ஏன் மாமா, என்னாச்சு திடீர்னு? அதான் உள்ள 2 பெட் தானே இருக்கு. ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயும் ரேணுவும் அந்த ரூம்ல தூங்குங்க, நான் இங்கே தூங்குறேன். ஏன்னா இன்னைக்கு அம்மா அப்பா கூட வீட்டுல இல்ல பாத்தியா? அவ தனியா தூங்குறதுன்னா அவளுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் ஒரே ரூம்லயே தூங்குங்க. சரி மாமா, அதுக்குன்னு வீட்டுக்குள்ள வந்தாச்சு தூங்கலாம்ல. இங்கேவா தூங்க போறீங்க? இல்லம்மா, வீட்டுக்குள்ள படுத்தா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொறுக்கி இங்க வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு பாதுகாப்புக்கு நான் இங்கே படுத்துக்கிறேன். நீங்க போயிட்டு கதவை தாள் போட்டுட்டு தூங்குங்க. Better trip on, man, baby.